பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். உன் தீமை உன்னை தண்டிக்கும், கண்டிக்கும். மறந்துடாதீங்க, ஒரு மனுஷன் செய்கிற தீமை சட்டத்தால் மட்டும் கண்டிக்கிறது இல்லை, அது நிச்சயமாக ஒரு மனுஷனோடு பேசும். ஏன்னா அறியாமையின் காலங்கள் பரவாயில்ல. அப்போஸ்தலர் 17:30 படி அறியாமையின் காலங்களை தேவன் என்ன செய்கிறார்? காணாதவர் இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும். உங்கள் வேதத்தை தயவு செய்து அப்போஸ்தலர் 17:30 திருப்பிக் கொள்ளுங்க. எங்கே இருந்தாலும் உங்கள் வேதாகமத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? சிலுவை சுமந்த ஒருவன் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. சிலுவை சுமந்த ஒருவன் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. சந்தோஷ பூவில் கர்த்தாவின் அன்பை வா, காணாநிலையான சந்தோஷ பூவில் கர்த்தாவின் அன்பை வா. சிலுவை சுமந்த ஒருவன் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. பரிகாரிகத்து இயேசுநாதன் பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரிகத்து இயேசுநாதன் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த
ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பிக்கை சுவந்தை வா நம்பி சுவந்தை எல்லாம் எடுத்திருப்பீங்க. அப்போஸ்தலர் 17:30. அறியாமையுள்ள காலங்களை நல்ல கவனிங்க. நமக்கு தெரியாத காலம் ஒன்று இருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு தெரியாது. அப்பா ஆண்டவரே சொல்லுவார், சிறு பிள்ளைப்பா, தெரியாதுப்பா. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. நாம் குழந்தையாய் இருந்த போது கொரிந்து சபைக்கு எழுதும் போது எழுதுறாங்க, குழந்தையை போல பேசினோம், குழந்தையை போல சிந்தித்தோம், குழந்தையை போல யோசித்தோம். எல்லாத்தையும் அப்படித்தான் யோசிப்போம். புருஷனான போது எத்தனை பேர் புருஷன் ஆயிட்டீங்க? குழந்தைக்குரியவைகளை என்ன செஞ்சுட்டோம்? ஒழித்து விட்டோம். எத்தனை பேர் ஒழிச்சிருக்கோம்? குழந்தைய தான் இன்னைக்கு சில தீமைகளை செய்யும். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் செஞ்சதே உங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறேன், மற்றவங்களும் சொல்லக்கூடாது, நான் செஞ்சதே சொல்கிறேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு 2 வயசில் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் சேட்டை இருக்க மாட்டேன். என்ன செய்வேன்னா, அந்த நொங்கு எங்கள் ஊரில் நல்லா வெட்டி விற்பாங்க. அந்த நொங்கு 2 பக்கம் அப்படி தோண்டி எடுத்துருவாங்க. குடி நொங்கு இல்லை, குடி நொங்குங்கிறது கோந்தையோடு இருக்கும், பனங்கோந்தையோட. அதை தனியாக வெட்டி எடுப்பாங்க. இப்படி எடுத்துகிட்டு கோந்தையை என்ன செய்வாங்க, போட்டு வச்சுருப்பாங்க. இதை குச்சியில் குத்தி வண்டி உருட்டி விளையாடுவோம். சில நேரத்தில் என்ன செய்வோம், இந்த குடி நொங்கை குடிச்சிட்டு போட்டுப்பாங்க, எச்சி நொங்கை, இதை தூக்கி நல்ல தண்ணி கிணத்துல ஓட்டுறோம். நான் பாட்டை தூக்கி போட்டு அந்த தண்ணி சத்தம் கேட்குறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு தெரியாது. ஒரு நாள் எங்கள் அம்மா, ஏண்டா குடிக்கிற தண்ணியில் இப்படி தூக்கி போட்டு அடிக்கிறேன்னு அடித்தாங்க. அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு, ஓ இது குடிக்கிற தண்ணியில் இப்படி போடக்கூடாது. அறியாமையின் காலங்கள் நமக்கு இருக்கும். ஏன்னா 2 வித காலங்கள் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு காலமும் கடந்து போது, காலங்கள் கடந்து போனதே இயேசுயா அறிந்து கொள்ளாமல் வீணானதே. காலங்கள் கடந்து போனதே இயேசுயா அறிந்து கொள்ளாமல் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே. நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே. நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே. பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே இயேசுயா அறிந்து கொள்ளாமல் வீணானதே. அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. இன்னைக்கும் கூட காலம் கெட்டு போயிடலங்க. இப்ப அறிஞ்சிட்டோமா? அறியாமையின் காலங்கள் எல்லாருக்கும் உண்டு.
நமக்கு தெரியாது, சத்தியம் தெரியாது. ஆனால் இப்போ வயது கலந்துருச்சு, நல்லா படிச்சிட்டோம், ஆனால் தீமை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கா? அறியாமையின் காலங்கள் காணாது. ஆதாம் ஏவாள், அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு ஒருத்தர் கேட்டார், இந்த கட்டளையெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு, ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாரான்னார். என்ன கட்டளைன்னு? பிறருக்குரிய ஒன்று இச்சையாது இருப்பாயாகன்னார். ஆதாம்கிட்ட என்ன இருந்துச்சு? ஒன்று தான் இருந்துச்சு. அவன் எதை போய் இச்சிக்கிறது? எனக்கு கண்பார்களே, அவங்களுக்கு அன்னைக்கு தெரியாது. ஏன்னா சொல்லிட்டு போயிருந்தார், சொல்லாமல் இல்லை, சொல்லியிருந்தார். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீங்கள் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனாலும் அந்த நடுவில் இருக்கிற என்ன பழத்தை என்ன செய்யாதீங்க, தொடாங்க. ஏன்னா அப்படி தொட்டா நீ சாகவே சாவாய். எனக்கு கண்பானவில்லை. ஆனால் இன்னொரு பிரசங்கம் வந்துச்சு. ஏன்னா அவன் விழுந்து போனவன், எப்படியாவது மனுஷனை அந்த தீமைக்குள்ள இழுத்துடணும், எப்படியாவது அந்த நன்மையை சுதந்திரிச்சிடக்கூடாது. தீமை செய்கிறதுக்கு அவங்கள தூண்டுறதுக்கு பக்கத்தில் வந்து பேசினான். வந்து பேசி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் ஸ்திரியானது 3ஆம் அதிகாரம் 1 வசனம் ஆதியாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரமுள்ளதாய் இருந்தது. ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? கேள்வியை வைக்குது. எனக்கு கண்பானவர்களே, ஒரு கேள்விதான் கேட்டான். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னா உடனே என்ன சொல்லிட்டா? வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் அங்கதான் பிரச்சனை. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, சாவதில்லை. இதுதான் அவன் மண்டையில ஏறிச்ச ஒழிய சாகவே சாவாய்ங்கிறது புரியல. அப்புறம் தான் விளங்கி இருக்கும், நீ சாவதில்லைன்னா. உடனே அது பார்வைக்கு அருமையா இருந்துச்சு, புசிப்புக்கு ஏற்றதா இருந்துச்சு, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருந்துச்சு. பறித்து தான் மட்டும் பாவத்தில் போல தான் புருஷனை என்ன செய்தா? இழுத்து கொண்டு போயிட்டா. இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட புருஷனுக்கு மடியில் கட்டி கொண்டு வர பெண்கள் உண்டு, அங்கே கொடுக்குற லட்டை. ஏன்னா நான் மட்டும் சாப்பிட போட நீனும் ருசிவாரு, அது அன்பின் நிமித்தம் கொண்டு வராங்க. ஆனால் இவளுக்கு அன்பு இருந்துச்சு, நான் மட்டும் பாவத்தில் போயிடக்கூடாது, நீயும் சேர்ந்து வந்துரு. அதை புசித்தாங்க. உடனே கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சு. அப்போ தான் ஒருவேளை பாடியிருப்பாங்க. இன்னைக்கு நாம் பாடுறோம், நான் பாவம் செய்தேன் உம்மை நோகச் செய்தேன், நான் பாவம் செய்தேன் உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கோ, இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கோ, நான் பாவம் செய்தேன் உம்மை நோகச் செய்தேன், நான் பாவம் செய்தேன் உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. அப்பவாது கேட்டிருக்கலாம்ல, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு இருக்கலாம். ஒருத்தர் குற்றம் சொன்னாங்க. ஆண்டவரே குற்றம் சொன்னா, ஆதாம் நீர் கொடுத்த ஸ்திரியானவள் இதை எனக்கு கொடுத்தாள். அவ சொன்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்படித்தான் சாபம் வந்துச்சுங்க இந்த பூமியில். எனக்கு அன்பானுடைய தீமை என்பது
அன்றைக்கு பிசாசு கொண்டு வந்தான். புழுதியிலிருந்து உண்டாகலை, வருத்தம்ங்கிறது மண்ணிலிருந்து பிறக்கலை. இவன் செய்த பாவத்தினால வந்த தண்டனை தான் வருத்தம். என்ன சொன்னார் ஆண்டவர்? இங்கே கேட்கிறார், நான் புசிக்க வேண்டாம் என்று விலக்கி வைத்த கனியை புசித்தாயோ? உடனே என்ன சொல்லியிருக்கலாம்? ஆமா ஆண்டவரே, ஆசைப்பட்டு செஞ்சுட்டேன்னு சொன்னா மன்னிச்சிருக்க மாட்டாரா? ரத்தாம்பர சிவப்பான பாவத்தை கூட பஞ்சை போல மென்மையா மாற்ற தெய்வமாச்சே. சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிந்து விடுறவர் தானே, மன்னிச்சிருப்பாரா இல்லையா? மன்னிக்கிறதுக்கு அவர் எப்போ சிலுவையில் கூட மன்னிக்கிறவராக தான் தோன்றினார். ஏன்னா நம்முடைய ஆத்மா விரும்புகிறார். ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், ஆண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார், அண்டிடும் ஏழைக்கு அருளுகின்றார், அண்டிடும் ஏழைக்கு அருளுகின்றார், வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகிறார், வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகிறார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. நல்ல கவனிங்க. நான் புசிக்க வேண்டாம் என்று விலக்கி வைத்த கனியை புசித்தாயா? ஆமா ஆண்டவரை செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருக்க மாட்டாரா? ஏன்னா போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்பதான் கேட்டார் 9ஆம் வசனத்தில், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தேவனுடைய சத்தத்தை கேட்டேன். நான் நிர்வாணியாக இருப்பதனால என்ன செஞ்சேன்? இலைகளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கேன். நான் நிர்வாணி ஒன்றுக்கு அனுப்பிக்கிறவன் யார்? நான் விலக்கி வைத்த கனியை என்ன செய்தாயோ? புசித்தாயோ? நான் ஆமாம் ஆண்டவரே சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் என்ன சொன்னான் தெரியுமா? நீர் கொடுத்த ஸ்திரியானவள். ஏன்னா அவனுக்கு யார் பெண் கொடுத்தா? மாமனாரா கொடுத்தாரு? ஆண்டவர் தான் ஒரு எலும்பு எடுத்து கொண்டாந்து கொடுத்தாரு. அதனால தான் சொன்னான், நீர் கொடுத்த ஸ்திரியானவள் இதை எனக்கு கொடுத்தா. அவளாவது தெரியாமல் 2 பேர் நான் தான் கொடுத்துட்டேன் ஆண்டவர் என்னை மன்னிச்சிருக்கா, மன்னிச்சிருப்பார். அவ சொன்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அது நிமித்தம் என்ன சாபம் வந்துச்சு? நீ விதைக்கும் போது பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று. அதுக்காக உடனே பாஸ்டர் சொன்னாரு, மனைவி வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிடாதீங்க. கொடுக்க வேண்டிய காரியத்தை செவி கொடுங்க. ஏன்னா மனைவியானவள் பலவீன பாண்டம் என்பதை அறிந்து விவேகத்துடன் வாழணும். வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அதனால பாஸ்டர் சொன்னார், இனிமேல் உன் சத்தத்தை கேட்க மாட்டேன்னு போயிடாதீங்க. நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்பா அப்பா. ஏன்னா ரோமர் 5:19 வாசிக்கிற, ஒரு மனிதன் மூலம் சாபம் இந்த பூமிக்கு வந்தது, ஒரே மனிதன் மூலம் மீட்பும் வந்தது. அதனால தான் நம்ம அந்த வசனத்தை நம்ம அடிக்கடி மறந்துடுவோம். ரோமர் 5:19 என்ன வாசிக்கிறோம்? ரொம்ப அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. யாரு? ஆதாம் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான். அதனாலதானே நம்ம பாடுறோம், என்ன பாடுறோம்? பாவிக்கு புகலிடம் ஏசு ரட்சகர், ஆரினில் பலியாக ஆண்டரே, பரிசுத்தரே, பாவமானரே, பரமான சிலுவையை சுமந்தவரே, பாவிக்கு புகலிடம் ஏசு ரட்சகர், ஆரினில் பலியாக ஆண்டரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கள்ளர் மத்தியில்
போ குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார் அந்த பாவங்கள் பாவிக்கு புகலிடம் சுரட்சக ஆரி பலியாக மாறி பரிசோதரி பரமானரி பரமான சிலுவை சுமந்தவரே. நல்லா கவனிக்க, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாம இவங்க கீழ்ப்படிஞ்சிருந்தா பிரச்சனையே இல்லை. அதனால தான் வந்துச்சு ஆதாமுக்கு ஒரு சாபம் வந்துச்சு, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை. வருத்தம் எங்க வந்துச்சு? மனுஷனுடைய சாபம் தேவனுக்கு விரோதம் பாவம் செஞ்ச போது வந்துச்சு. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆமா, நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியா நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த பாடுபடணும். அன்னைக்கே வேதத்தில் எழுதிட்டு போயிட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் சொன்னாப்பா என்ன பாடப்பா சாப்பிட்ற ஒருச்சா வயிற்றுக்குங்கிறோம். இது மனிதன் செய்த பாவத்தினால வந்தது. தீமை தண்டிக்கிறதுங்க. மனைவி செஞ்சது கேளுங்க. உடனே அவளை ஸ்திரியானவளை கூட்டு கேட்டார். அவன் என்ன சொன்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. உடனே அவளுக்கு ஒரு சாபம் வந்துச்சு, நீ பிள்ளை வரும்போது. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட தான் பிள்ளை பெறாங்க. ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கு. அந்த குழந்தை வந்தோட புருஷனை தான் பார்க்கிறேன். உன்னை ஆண்டு கொள்வான். எனக்கு அன்பானவர்களே, சாபங்கள் தீங்கு எங்கேருந்து வந்துச்சு? ஒரிஜினாலிட்டி புழுதியிலேருந்து வரலங்க. வருத்தம் மண்ணிலிருந்து பிறக்கலை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. ஏதோ என் வாயில் கத்தர் வைக்கிறத நானும் உளறிட்டு போகிறேன். நீங்களும் கேட்டு சந்தோஷப்படுறீங்க. ஆனால் கேட்குறதோடு விட்டுறாதீங்க. தீமை தண்டிக்கும், மாறுபாடு கண்டிக்கு. இதை மறந்துடாம மனசில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு தீமை செஞ்சிருந்தா கூட இன்னைக்கு கூட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன். அதனால தான் வேதம் அழகாக சொல்லுது, தீமை கட்டாய ஒரு மனுஷனை தண்டிக்கும், மாறுபாடு கண்டிக்கும். மறந்துடக்கூடாது. அன்றைக்கு தீமை செய்ததுனால தான் தீங்கு எங்கேருந்து வந்துச்சு? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையில். மீட்பு எங்கேருந்து வந்துச்சு? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினால. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே, எங்கள் சபையை ஒரு நாள் பார்க்க வாங்களேன். வந்து பாருங்கள். 2 கண்ணு தெரியாத மக்கள். காணிக்கையை பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு கட்ட கூட இருக்காது. ஆனால் இவர்களும் ரட்சிக்கப்படணும். ஏன்னா ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் அவரையே தந்தருள் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகையினால தான் இவர்களும் ரட்சிக்கப்படணும். ஏன்னா இவங்க அடிக்கடி விசுவாசத்தில் விளைவிடுறாங்க. ஏன்னா பருமை, கஷ்டம், பசி, பட்னி வரும்போது விசுவாசம் எப்படி நிற்கும்? கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனுஷனை என்ன செய்யாது? ரட்சிக்காது. அதனால தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் சாப்பாடு கொடுக்காமல் அனுப்புகிறதே இல்லை. அவங்கள கூட்டிகிட்டு வர கூட ஒரு வாடகைக்கு வேன் இடத்த அனுப்புகிறோம். எத்தனையோ இடங்களில் 4 வேன் 3 வேன் வச்சுருக்காங்களே. ஒருத்தர் மனசில் கத்தர் பேசணும், ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வாரத்துக்கு 4000 வச்சா 52 வாரம் ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை, மாதாந்திர கூட்டங்கள் இருக்குது. எப்போ அதுக்கும் கூட்டிகிட்டு வர எல்லாம் வேணும். ஒரு கன்வென்ஷன் கூட்டம் போனால் எல்லாத்தையும் எடுத்து போகிறோம். எல்லாத்துக்கும் பிரயோஜனப்படும். ஆண்டவர் அதற்கென்று ஒருவரை ஏற்படுத்த ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே பார்வையற்ற மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். ஒரு ஊன்றுகோல், கண்ணுக்கு போல உதவுற ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஃபியூனரல் காரியம், பார்வையற்றோர் மரித்தா சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான், அதுக்கு உதவலாம். ஒரு கட்டுமான பணி, ஏன்னா கட்டுமான பணி இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் 10 பேர் 12 பேர்லாம் தங்கியிருக்காங்க. இன்னொரு அறை கட்டினா எவ்வளோ சௌரியமாக இருக்கும். ஒரு வேளை கட்டி உங்கள் பேரில் கூட கொடுங்களேன், தப்பு இல்லை. ஆண்டவருக்காக செய்தது உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பரலோகத்தில் அந்த பலன் மிதியாக இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது, பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை
சேர்த்து வைக்காதீர்கள், அங்கே என்ன செய்யும்? பூச்சி துருவும் பிடிக்கும், கண்ணை விட்டு திருடுறோம். அதனால தான் திடீர்னு காணாமல் போயிடுது. ஆனால் உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். அதனால் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவி. ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. எனக்கு அன்பானவர்களே, எப்படி பிரதர் நாங்கள் உதவுறது? தூரத்தில் இருக்கோம், நிகழ்ச்சியை பார்க்குறோம், 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே. ஒருவேளை ஐயா நாங்களும் பில்லெல்லாம் வைக்கிறதுக்கு வழி இருந்தால் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ற தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அதற்கான காரியத்தை சொல்லுவேன். நிச்சயமாக நீங்கள் அப்படி தொடர்பு கொள்ளும்போது தாராளம் அதை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புண்டு. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உன் தீமை ஒவ்வொரு மனுஷனை பார்த்து இந்த வசனம் பேசுது. உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை தண்டிக்கும். இந்த வார்த்தையை உணர்ந்தவர்களாய் நாங்கள் தீமை பிறருக்கு செய்யும் போதெல்லாம் இந்த வசனம் எங்களை தட்டி எழுப்பட்டும் சுவாமி. அதிலிருந்து விலக்கி காக்கட்டும். அன்றைக்கு அபிமெலேக்கை காத்தது போல, அபிமெலேக்கு பாவம் செய்ய போன போது தேவன் அவனை தடுத்தார். நீ உத்தம இருதயத்தோடு இதை செய்தாய் என்று அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீ பாவம் செய்யாதபடிக்கு தடுத்தேன் என்றாரே. ஒவ்வொருவருக்கும் அந்த தீமைக்கு தடுத்து நன்மை செய்ய பழக்கி கொடுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து வேலை இல்லாமல் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வேலையில் உயர்வை எதிர்பார்க்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்கள் தொழிலில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இருந்தும், சொந்தங்கள் இருந்தும், உறவுகள் இருந்தும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற என் அன்பு தாய்மார்களுக்காய், வயோதிக தகப்பன்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்பின் தெய்வமே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு வழியை திறந்து கொடுங்க. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் ஒவ்வொருவரையும் போஷிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.